ஹாய் வணக்கம். நேற்று நான் பாசிப்பருப்பு முறுக்கு செஞ்சேன். நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா குக்கரில் நல்லா அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, பாசிப்பருப்பு நல்லா அது வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி வச்சு ஒரு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் பாசிப்பருப்புக்கு நான் 5 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அதான் கரெக்டாக இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு 4 கப் போட்டேன். அது இதாக இருந்த மாதிரி இருந்தது. திரும்பவும் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 5 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். நான் இடியப்பு மாவு தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தான் வந்தது. ரொம்ப நைஸாக இருந்தது அந்த மாவு. நான் இடியப்பு மாவு தான் 5 கப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 5 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் போனதுக்கப்புறம் அதை எடுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சரிசி மாவில் உப்பு, எள் நான் நிறையாவே ஆட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, எள், ஜீரகம், ஓமம், பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டரும் எண்ணெயும், உங்களுக்கு எண்ணெயோ கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் சூடு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எள், பெருங்காயத்தூள், ஓமம், ஜீரகம், உப்பு, இது எல்லாத்தையும் பச்சரிசி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த எண்ணெய், பட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணேன். நல்லா தான் இருந்தது. நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுபடி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மட்டும்னா எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பட்டர் மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு நல்லா அது சூடாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃபுல்லாக அது நல்லா அந்த எள், அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு குக்கரில் வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அதை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், காய விடாமல். ரொம்ப எண்ணெயும் ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், மிதமான சூட்டிலே வச்சு போட்டு எடுங்க. நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்தது. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ட்ரை பண்ணேன். நல்லா வந்தது. தீபாவளிக்கு செஞ்சேன். அதில் எள் நிறையா போட்டுட்டேன். அதனால் திரும்பவும் வேணும்னு கேட்டாங்க. வேறு கொஞ்சமாக எள் போட்டு இப்போ திரும்பவும் செஞ்சேன்.
இப்போ பாசி பருப்பை போட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுவும் கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவு வந்து நல்லா இதாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் அது. நானே இது இப்போ தான் 3rd டைம் பண்ணுறேன். நல்லா தான் வந்தது. பாசிப்பருப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் மாவு ஊர்லேருந்து அரைச்சி கொடுத்து விட்ருவாங்க. ஸோ இது நான் வீட்டிலே பாசிப்பருப்பை வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்தது. நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா நல்லா இருந்தது. உளுந்து மாவை விட பாசிப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு தேன்குழல் அந்த ஷேப் இருக்குல்ல, அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அது ரொம்ப தின்னாக வந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் வச்சு அந்த ஷேப்பில் போட்டேன். ரெண்டுமே நல்லா தான் வந்தது.